அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாராலும் ஓத முடியக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த அமல் செய்கிறதுக்கு நீங்கள் ஒழுவோடு இருக்கணும், நீங்கள் வந்து தொழுகை நேரத்தில் தான் ஓதணும் அப்படின்லாம் கிடையாது. தாராளமாக எல்லோருமே எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த அமலை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை பெற்றுக்கொள்ள, உங்களுக்கு வசதி வாய்ப்பை அதிகரித்து கொள்ள இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு விரைவாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உங்களுக்கு நிரந்தரமான செல்வம் அப்படிங்கும் பொழுது ஒரு சொந்த வீடு, நிலையான வருமானம், இந்த மாதிரி சொல்லலாம். நிரந்தரமான செல்வம், அதற்காக இதை நீங்கள் தாராளமாக ஓதலாம். இல்லை எனக்கு எதுவும் தற்காலிகமான ஒரு தேவை இருக்குது, இப்போதைக்கு எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு அவசரத்தில் இருக்கேன், ஒரு பணம் தேவைப்படுது, அந்த மாதிரி நினச்சாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையான தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை அவசரமான தேவை, பணம் சார்ந்த எல்லா வகையான கஷ்டங்களையும் நீக்கிட்டு செல்வ செழிப்போட சீக்கிரமே ஆசைப்பட்ட கனவுகளை ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கிற சில விஷயங்களுக்கு இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமல். அதனால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக ஒவ்வொருத்தவங்களும் இதை நீங்கள் உங்களுக்கு எந்த நேரம் ஈஸியாக, எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தனிமையில் அமர்ந்துக்கோங்க. ஏன்னா எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரே எண்ணத்தோட ஃபோக்கஸ் பண்ணி ஓத வேண்டிய ஒரு அமல். தனிமையில் அமர்ந்துக்கிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ் அழைத்து அதுக்கப்புறம் நாம் செய்கிறத இன்னும் நல்ல சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு நாம் இரண்டு அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஒரு வார்த்தை அடங்கியிருக்கு. அல்லாஹை இப்படி அழைத்து நாம் உன்னை கொண்டு நான் தொடங்குறேன் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வசனம். இன்ஷா அல்லாஹ் எப்போவுமே எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தரூத் இப்ராஹிம் 3 முறை ஓதுங்க. நாம் தொழுகையில் ஓதுறோம்ல, அத்தைஹியாத்தில் ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஸலவாத்தை 3 முறை நீங்கள் ஓதுங்க. இல்லை உங்களுக்கு அது மனநம்ல இல்லை, எனக்கு மனப்பாடமாக அது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் மற்ற செலவாத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் அது தெரிஞ்சவங்க அதையே ஓதுங்க. ரொம்ப 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 சிறந்த செலவாத். நாம் அதை தொழுகையிலேயே ஓதுறோம் அந்த செலவாத்தை. அப்போ எந்த அளவுக்கு அது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் தரூத் ஷரீஃபை ஓதுங்க. தெரியாதவங்க மட்டும் வேறு ஏதாச்சும் செலவாத் ஓதுங்க. 3 முறை ஓதுனதுக்கு அப்புறம் சூரா இக்லாஸை 11 முறை ஓதுங்க. சூரா இக்லாஸ் அப்படிங்கும்பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன 4 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா, 4 ஆயத்துக்கள் கொண்ட சூறா. ஆனால் இது ஏராளமான சிறப்புகளை கொண்ட ஒரு சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாலேயே சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹுக்கு ரொம்ப 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 பிடித்த சூறா அப்படின்னா சூரா இக்லாஸ் ஒன்று. ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா, முழுசா அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்னா எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக 4 வரியில் சொல்லக்கூடிய ஒரு சூறா. இதில் எந்த ஒரு பல வரலாறையோ எந்த ஒரு நிகழ்வையோ குறிப்பிட்டு வந்திருக்காது. சில சூறாக்கள்லாம் உங்களுக்கு சில நிகழ்வு கொண்டு வந்திருக்கும், அந்த நிகழ்வுல இறக்கப்பட்ட சூறாவாக இருக்கும். ஆனால் இந்த சூறா முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்த ஒரு சூறா. அல்லாஹ்னா யாருன்னு சொல்லக்கூடியது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவன் தனித்தவன், அவனுக்கு இணைய துணை அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அவனை யாராலும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது, எந்த ஒரு சக்தியும் அவனுக்கு நிகராக கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூறா. அதனால சூரா இக்லாஸை 11 முறை ஓதுங்க. ஓதுனதுக்கு அப்புறம்
இந்த ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய இந்த ஒரு பெயரை 71 முறை ஓதுங்க. பொதுவாகவே அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படிங்கும்போது ரொம்ப சிறந்தது. அதை ஓதி நாம கேட்குற துவா மறுக்காம ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது 200% 200% உண்மையான ஒன்று. அதுல நாம நிறைய 99 பேர்கள் இருக்கு. அவருடைய அர்த்தத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல எதை ஓதி நாம துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கேற்ப நம்மளுடைய விஷயம் நடக்கும். நம்ம ஒரு தொழிலுக்காக ஓதுறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு பேர் இருக்கு. நோய் நொடி நீங்கிறதுக்காக ஓதுறோம் அப்படின்னா அதற்கு தகுந்தது இருக்கு. செல்வத்துக்காக ஓதுறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி இருக்கு. குழந்தை பாக்கியம் அதுக்காக ஓதுறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஏன்னா அது அனைத்தையும் செயல்படுத்தக்கூடியவன் அந்த ரப்பு தான். அப்படி இருக்கும்போது அஸ்மாவுல் ஹுஸ்னால நீங்க எதை ஓதி துவா கேட்டாலும் கபுலாகும் அப்படிங்கிற அடிப்படையில நாம எதை ஓத போறோம் அப்படின்னா யா கனியூ யா அல்லாஹ், யா கனியூ யா அல்லாஹ், யா கனியூ யா அல்லாஹ் அப்படின்னு நீங்க 71 முறை ஓதுங்க. யா கனியூ அப்படிங்கும் பொழுது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், தேவையற்றவன் அப்படின்னு தான் அதனுடைய பொருள். நமக்கு எல்லா விதமான தேவைகளும் இருக்கு. ஆனா நம்மளை படைத்த ரப்புக்கு எந்த ஒரு தேவையும் நம்ம கிட்ட கிடையாது. அதுதான் அல்லாஹுடைய ஸ்பெஷல். தேவையற்றவன் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தன்மை. அவன்கிட்ட நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் உனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. உன்னுடைய அடியானா இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் உன்னிடத்துல நிறைய தேவைகள் இருக்கு. எங்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்று. எங்களை எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு மிச்சமில்லாத வகையில எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவையுமே நீ இல்லாம ஆக்கு. எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை கஷ்டங்களை நீக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நமக்கு அந்த இடத்துல என்ன மாதிரியான தேவை இருக்கோ அந்த தேவையை மனசுல நியத்து வச்சு இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஒரு இடத்துல அமர்ந்து இந்த ஒரு அமலை செய்யுங்க. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், பிஸ்மில்லா சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். தரூத் ஷரீஃப் 3 முறை, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா 11 முறை, யா கனியூ யா அல்லாஹ் 71 முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்தி உங்களுடைய எந்த ஒரு நோக்கத்துக்காக, உங்களுடைய செல்வம் பெருகிறதுக்காக நீங்க ஓதும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நிறைவேறும். செல்வம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் சரி, நிரந்தரமான நிலையான செல்வமா இருக்கணும், அது அதிகரித்துக்கிட்டே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, எந்த மாதிரியான பணம் சார்ந்து நீங்க கேட்டாலும் அந்த விஷயத்தை அல்லாஹாலா நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க. எப்பவுமே 5 வேளை தொழுகையை தவற விடாதீங்க. தொழுகையோடும் பொறுமையோடும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.